including the elephants. The elephants we built from 2010. So the elephants, because we created a jungle of 600 acres. So you saw the plantation. So we created an entire habitat for the elephants. And that started in 2010, 2008 was our first rescued elephant. So that's been a long way. And in terms of the rescue center, Greens Zoological Rescue Center, this started in the year 2020. So we started 2020 and 2021 beginning, and we built all of this in a record time. I would say you saw everything. It looks like an established jungle. மோடி இதுவரைக்கும் விற்காத பொருள் வனவிலங்குகள் இருக்குல்ல, இந்த வனவிலங்குகள் காட்டு விலங்குகள் நம்ம சொல்றோம்ல, யானை புலி இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதைத்தான் விற்கல. இதுல மிக பெருமையாக பீத்தி கொண்டார்கள். நாங்கள் வேங்கையை வந்து ஆப்பிரிக்கால இருந்து இங்க கொண்டு வந்து இறக்குறோம்லாம் பெருமையா பீத்திக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மிக வனவிலங்கு ஆர்வலர்கள் மட்டுமல்ல, இயற்கையை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியோட ஆனந்த் அம்பானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் வந்து சொல்றாரு, நாங்க ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா வந்த்ரால வந்து 600 ஏக்கர்ல அனிமல் ரெஸ்கியூ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் உருவாக்கிட்டோம். இதன் மூலமா ஏராளமான யானைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம். எபா சாமி, எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை இது, எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. இந்தியாவில் யானைகள் விற்பனை செய்வதற்கு ஒருபோதும் இடமே இல்லை, சட்டத்துல வழிவகை இல்லை. கோவில் மற்றும் வழிபாட்டு தலங்கள்ல யானைகள் இருந்தது, அதுவும் படிப்படியாக குறைக்கப்பட்டுக்கிட்டே வருதுங்கிறதா உண்மை. இப்படி இருக்கும்போது இந்த அம்பானி வகையராக்களுக்கு இந்த யானைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா, அதுக்கு தான் சட்டத்தை ஓட்டையை வந்து விரிவுபடுத்துறாங்க. 600 ஏக்கர்ல காடுகளாமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா யானைகள் வந்து நாங்க ரெஸ்கியூ பண்றோம், மீட்கிறோம், மீட்டு அங்கேயே வந்து வச்சிருப்போம். இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய ஜூவா இருக்கும். நான் ஏற்கனவே ஹில் வியூ லேண்டு, லேக் வியூ லேண்டு, ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுசஸ், வெஸ்டர்ன் காஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்ன்ற ஒரு மிக மிக கேட்சியான வார்த்தைகள் ரியல் எஸ்டேட்டோட ரீசன்ட் ட்ரெண்ட். அப்படின்னா இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுதான் இந்த அம்பானியோட வேலை. அதுதான் வந்து எக்கோ டூரிசம். இது ஏற்கனவே ரொம்ப நாளா சொல்லுவாங்க. இந்த எக்கோ டூரிசம்ன்றத இப்ப பிரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இனி அதானி 1200 ஏக்கருக்கு ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலாளிகளும், ஏன் டி எஸ்டேட் முதலாளிகள் கூட நாளைக்கு வந்து தன்னோட இடத்த வந்து ஜூவா மாத்தலாம், பார்க்கா மாத்தலாம். நாங்களும் நேச்சுரல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் வந்து உருவாக்கியிருக்கோம் அனிமல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு, நாளைக்கு கொஞ்சம் காட்ட விட்டு யானைகள் வழித்தடம் இல்லாம பாதிக்கப்பட்டு வெளியே வர யானைகளை வந்து நாங்க பாதுகாக்கணும்னு யானை அலேக்கா தூக்கிட்டு போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போடுறதுக்கு போல இவங்களோட காட்டுல வச்சு டிக்கெட் போட்டு வித்துருவாங்க. இவ்வளவு மோசமான ஒரு திட்டத்திற்கு எப்படிப்பட்ட அனுமதியை வந்து சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி இந்த மோடி அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிறது மிக மோசமான விஷயம். இதுல இன்னொரு ஆபத்து என்னன்னு நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், ஒரு நம்ம சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல ஒரு 500 ஏக்கருக்கு வந்து நான் வந்து கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிடுறேன். டெல்லியில உட்காந்து முடிவு பண்றேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா, அங்க காட்டுக்குள்ள போயிட்டு யானைகளை அனிமல்ஸ் எல்லாம் விரட்டி விடுறேன். அது வெளியில வருது, உடனே 2 பப்ளிக் கான்ஃபிளிக்ட் ஆகுது. அப்ப அது உரசின உடனே என்ன பண்றேன், இதெல்லாம் யானைகளும் அனிமல்களும் பாதிக்கப்படுது, அதனால வந்து நாங்க வந்து இதை வந்து ரெஸ்கியூ பண்ணி இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறோம்னு எங்க போயிடும், அம்பானிக்கும் அதானிக்கும் நேரடியாக அவர்கள் சோ கால்டு அந்த ரெஸ்கியூ சென்டர்களுக்கு போயிடும். அடுத்த ஒரு 10வது நாள்ல இங்க 500 ஏக்கருக்கு கனிமங்கள் வெட்டி எடுக்க அனுமதி கொடுத்து விடுவார்கள். ஏன்னா அங்கதான் அனிமலே இல்லையே. ஆதிவாசிகளையே வந்து ஏற்கனவே இந்த புலிகள் காப்பக திட்டத்தை கீழே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை என்னன்னா, ஆதிவாசி மக்களை வெளியேற்றி விடுகிறார்கள் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு, விலங்குகளை காரணம் காட்டி. இப்ப விலங்குகள் வந்து துன்புறுத்துறாங்க, அதனால விலங்குகளை நாங்க காப்பாற்றுறோன்ற பேர்ல இந்த ரெஸ்கியூ சென்டருக்கு அனுப்பிச்சிட்டு மலைகளில் கனிம வளங்களை மொத்தமாக எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு மூலமான திட்டம் தான் இந்த அம்பானிகளின் திட்டம். இன்னைக்கு வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓடிய பல ஆறுகள் தடமில்லாம அழிஞ்சு போனதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன், செயற்கையாக நடப்பட்ட மரங்கள், அந்த ஃபாரஸ்ட்ல நடந்த அந்த டெவலப்மெண்ட்ஸ், டீ எஸ்டேட் ஆகட்டும், காஃபி எஸ்டேட்டுகள் ஆகட்டும், இல்ல இந்த ரெசார்ட்டுகள் ஆகட்டும், இன்னைக்கு புதுசா இன்னைக்கு வரைக்கும் ரெசார்ட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. அப்படியான இந்த வளர்ச்சிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பல
இயற்கையாக ஓடிக்கொண்டிருந்த அந்த நீர் ஓடைகள் அடையாளம் தெரியாமல் அழிஞ்சு போனதுக்கு காரணம். இப்ப எண்ட் ஆஃப் த டே என்ன பண்றாங்க, எதுக்கு இந்த அனிமல்ஸுக்கு? ஒரு யானை, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு யானை கோயம்புத்தூர்ல கிளம்பி அந்த யானை எங்க போகும்னா, ஏறத்தாழ ஒரு 1000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரு யானையானது ஒரு இடத்துல இருக்காது. அதை வெறும் 600 ஏக்கர்ல, நாங்க சொல்றாங்க 600 ஏக்கர்ல நாங்க எல்லாமே உருவாக்கிட்டோம். அப்ப இது பெரிய ஜூ. அதை ஜூன்னு சொல்லல, அதுக்கான அந்த பெயர் பாருங்க, அதுக்கான அந்த பெயர் பாத்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் அனிமல் ரெஸ்கியூ கேர் கன்சர்வேஷன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம், த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்தியா. எப்படி பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாசகத்தை சொல்றாங்க. ஆனா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இனி வனவிலங்குகளும் வனங்களும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை எடுத்தாச்சுன்னா அடுத்த கட்டமாக கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான அனுமதி கொடுப்பதற்கான இது ஒரு முதற்கட்ட திட்டம். அதனால உண்மையிலே வனவிலங்குகளை நேசிப்பவர்கள், இயற்கையை நேசிப்பவர்கள் இந்த அம்பானியோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு எதிர்ப்புகளை பதிவு செஞ்சே ஆகணும். அப்படி பதிவு செஞ்சா மட்டும்தான் நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இயற்கை வளங்களும் பாதுகாக்க முடியும் அப்படின்றத ஆணித்தரமா தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பத்திரிகையாளரா மட்டும் இல்லாம ஒரு சூழலியல் ஆர்வலராகவும் என்னுடைய இந்த கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சிவா பப்ளிக் ஜேர்னலிஸ்ட் இணையதளத்திற்காக நன்றி நண்பர்களே.